ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடும் தட்சிணாயனம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி 6/1/2025 ஜனவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று அஷ்டமி. இன்றைய மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:45 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்று ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:32. இன்றைய திதி இன்று மாலை 6:56 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:53 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 8:04 வரை கரசை, பின்பு மாலை 5:56 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 7:53 வரை மகம், பின்பு பூரம். மகம் பூரம் இன்றைய சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சு செயல கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்து முதல் ராசி ஆகிய மேஷ ராசி என்பதுக்கு பார்த்து வச்சுக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானத்தோடு செயல்படுறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பழக்கப்படுத்தி நிறைய விஷயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் அதே போல் மற்றவங்களுடைய கருத்துக்களில் கொஞ்சம் தேவையற்ற கருத்துக்களில் மற்றவர்களை பற்றி கூறுவதை நீங்கள் நிறுத்தி நல்லது. உங்களுக்கு வாழ்க்கை துணையில் கொஞ்சம் அன்பாக வெளியூர்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பெலாம் வந்து போயிட்டு வாங்க. நீங்கள் இந்த வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக ஈடக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு விடாப்பிடியான எண்ணங்களை, சிந்தனைகளை, குணத்தை வந்து மாற்றிக்கொள்ளுங்க. அந்த விடாப்பிடியால் எதுவும் நடக்க போகிறதுனால விடாப்பிடியாத விஷயங்கள் மாற்றிக்கொள்ளும். கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகிறது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் புதிய முதலீடு குறித்திய ஆலோசனை போய்ட்டு நல்ல ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் ஏற்பட்டு நீங்கள் கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு மற்றபடி நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ரிஷபராசினி பார்த்தவங்களுக்கு என்று உங்களுடைய வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆனால் வெளியூர் பயணத்தை நீங்கள் போய்ட்டு வந்து அதால் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீண்ட நாட்கள் மனசில் கொஞ்சம் உறுத்திட்டு வந்த சில பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. என்னமோ எதுவும் பிரச்சனை முடியாத சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் முடியக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு உங்களை விட்டு விலகி போனாலும் உங்களுடைய புரிந்து கொண்டு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்க போது உங்களுக்கு. அதே போல் உடைய அந்த கடன் சார்ந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கடன் விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் சரி பண்ண போகிறீங்க. நீங்கள் உடைய நேர்மறையான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. எல்லாத்தையும் எதிர்மறையாக பேசிவிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. இந்த வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மனசுக்கு ஒரு உயர்வை கொடுக்க போகுது. உங்களுடைய வியாபார சம்பந்தமான விஷயங்களும் அத்தனை கட்டத்தில் நோக்கி போகிறதுக்காக சில விஷயங்களை யோசிக்க போகிறீங்க. அதுவே உங்களுக்கு மனசு ஒரு தைரியத்தை, ஒரு மேம்பாடை கண்டிப்பாக கொடுக்க போகுது. உங்களுக்கு உடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால பணி செய்ய நேரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சொல்லக்கூடிய காலகட்டம் அமைப்பது. மற்றபடி ஆசைகள் பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். மிதுனராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று உடைய வியாபாரத்தை சிறு நுணுக்கங்கள்லாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நல்லா படித்து மார்க் எடுத்துக்கலாம், நல்லா கேம்பஸ் செலக்ட் ஆகலாம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். உங்களுடைய போட்டித் தேர்வில் எக்ஸாமில் பாஸ் பண்ண நிறைய விஷயங்களால் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு குழந்தைகள் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக செய்தியை பார்க்க போகிறீங்க. நீங்கள் அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு நாளாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் சம்பந்தமான பயணங்கள்லாம் மேற்கொள்ளுவது, போயிட்டு குலதெய்வம் போயிட்டு வாங்க. நீங்கள் உங்களுடைய செயல்பாடு இருந்த கொஞ்சம் இந்த மந்தத்தன்மையெல்லாம் கொஞ்சமாக விலகி ஒரு சுறுசுறுப்போடு செயல்படுகிற காலகட்டம் உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு அதே போல் உங்களுடைய கல்வி சார்ந்த செயல்பாடில் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் அரசு தொடர்பான
ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக முடிய போகுது. உங்களுக்கு இந்த விவசாய பணிகள் நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு மற்றபடி ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கடகராசி பார்த்தவங்களுக்கு என்று உடைய வியாபாரத்துக்கு என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கேற்ற முன்னேற்றத்தையும் லாபத்தையும் வியாபாரத்தையும் கண்டிப்பாக பார்க்க போகிறதுனால முயற்சியே திருவினையாக்கும். முயற்சி பண்ணுங்கள், அதுக்கேற்ற நீங்கள் லாபத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த புதுவிதமான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் மறைமுகமான சில போட்டிகள்லாம் தானாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு உயர் அதிகாரிட்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. எதிர்த்து பேசுவதையோ நிர்வாகத்தை பற்றி தவிர்ப்பட்டு பேசுவது தயவுசெய்து வேண்டாம். எந்த வேலையாக இருந்தால் இருந்து முடிச்சுட்டு போங்க. யாரையுமே இந்த வேலையை நீங்கள் ஒப்படைக்காதீங்க. வாழ்க்கை துணை சிறு மனசங்களுக்கு இருந்தாலும் அது சிறு சிறு பயணங்களால் அது சரியாக போகுது உங்களுக்கு. மற்றபடி கடனை அடைப்பதற்கான சில வாய்ப்புகள்லாம் உருவாகும் போது பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்நாளை இன்று ஒரு புகழ் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். சிம்மராசி பார்த்தவங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட கொஞ்சம் மனவிட்டு பேசினாலே நிறைய விஷயங்களை நீங்கள் சுமூகமாக முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைதியாக உட்காந்து பேசுவதே நல்லது. உங்களுக்கு எதிர்கால தொடர்பான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கூடிய காலகட்டம் அமைய போகுது உங்களுக்கு. புதிய நபர்களிடம் முன்னப்பட தெரியாத புதிய ஆள்கிட்ட தேவையற்ற விவாதங்களையும் தவிர்த்துடுங்க. தேவையற்ற பேச்சுகளை வெளியே கொஞ்சம் பேசுவதை நீங்கள் குறைத்து கொள்வதே உங்களுக்கு சிறப்பு. 7 சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த வரவு கேட்ட செலவு இருக்கும். 10 ரூபா வருவாக இருந்தால் 10 ரூபா வரும் செலவு கரெக்டாக இருக்குங்கிறதுனால வரவு கேட்ட செலவுள்ள நாளாகவும் அமைது. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய செலவு விஷயத்துலேயும் வர விஷயத்திலும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. மற்றபடி ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னிராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்று உங்களுடைய உத்தியோகத்தில் இது வரைக்கும் நீங்கள் விட்டுப்பட்டு போன தவறி போன சில வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்க போதுங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டு எடுத்துக்கிறது போதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள். புதுவிதமான கொஞ்சம் இலக்குகள்லாம் நீங்கள் மனசில் பிறக்கும்போது பணம் இது படிக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே இலக்கு வச்சு சில விஷயம் செய்கின்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு உடைய வர்த்தகத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுப்பது. உங்களுக்கு எதிர்பாராத சில கல்வி சார்ந்த உதவிகள் கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் கல்விக்கான ஏதாவது நீங்கள் எஜுகேஷன் ஏதாவது போட்டிருந்தீங்க, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க, இல்லை வெளியூர் நாட்டில் படிக்கிறதுக்கான விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இது ஒன்று எல்லாம் ஒரு சாதகமாக அமையக்கூடிய நிலை இருக்குது கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு. அதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்கு தயாராகவும் இருக்குங்க. உங்களுடைய நண்புடைய வருகையால் ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்க போது உங்களுக்கு. மற்றபடி இந்த மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு ஆக்கப்பூர்வ நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த சில வரவேண்டிய பழைய கடன்கள், பழைய தொகைகள்லாம் இன்றைக்கி வசூலாக போகுது உங்களுக்கு. உடைய குழந்தைகள் பற்றிய ஒரு சிந்தனை அதிக போகுது. குழந்தைகள் வந்து என்ன படிக்க வைக்கலாம், என்ன வேலை செய்யலாம், திருமணம் சம்பந்தமானது இப்போ நிறைய விஷயங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக கலந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் உடைய பூர்வீக சொத்துக்களாக நல்ல ஒரு அனுகூலமான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பணிபுரிகிற இடத்துல ஒரு சாதகமான வாய்ப்பு ஏற்பட போகுது உங்களுக்கு. பழைய மகிழ்ச்சியான நினைவுகள்லாம் நீங்கள் திரும்ப பேசி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் இருக்கிறது உங்களுக்கு. இந்த எதிர்பார சில உதவிகள் மூலம் ஒரு மாற்றமான ஒரு தருணங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைது உங்களுக்கு. மற்றபடி உடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று உங்களுடைய உறவினர் பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட போதுங்க. உறவினர் சொந்தக்காரங்களாம் யார் எப்படின்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. எந்த விஷயமாக தான் மனதுக்கு சந்தோஷமான செய்தி தான். அது உறவினர் மத்தியிலையோ நண்பர்கள் மத்தியிலையோ எல்லா விஷயங்களும் சந்தோஷமான விஷயம் தான் கிடைக்க போகுது உங்களுக்கு. வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் கைவிடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது உங்களுக்கு. மறுபடியும் இந்த பயனற்ற செலவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுன்னா அதை நீங்கள் தயவுசெய்து குறைக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு அந்த உடன் பிறந்தவருடைய ஆதரவுலாம் பிரகாசமாக நல்லவங்களுக்கு உடன் பிறந்த சப்போர்ட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு உடைய வாடகையோட ஒத்துழைப்பெல்லாம் மேம்படக்கூடிய காலகட்டமாக அந்த வாடகை ஒத்துழைப்பே உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு. உத்தியோக பணியில் கொஞ்சம் எதிர்பாராத சில மாற்றங்கள்லாம் இருக்கலாம். அந்த மாற்றங்களை கொஞ்சம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி ஒரு
பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று அதில் முக்கியமான முடிவுகள்லாம், ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆலோசனைப்பட்டு எடுங்க. முக்கியமான விஷயம்னு நினைக்கின்ற போது கொஞ்சம் வீட்டு பெரியவங்ககிட்டயே அந்த துறை சார்ந்தவங்ககிட்டயே கொஞ்சம் அவருடைய ஆலோசனை பெற்று அந்த முடிவு எடுத்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் மற்றபடிய விஷயங்களையும் சில ஆலோசனை கேட்டு செய்கிறீங்க. அக்கம் பக்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களால் நல்ல ஒரு மேன்மை கிடைக்க போகுது. திடீர்னு நீங்கள் கிளம்பி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. அந்த இடத்துல போய் ஒரு புதிய பிஸ்னஸ் ஆர்டர் கிடைக்கலாம், புதிய கஸ்டமர் கிடைக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பயணங்களால் ஒரு மேன்மையை பெறக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு அரசு தொடர்பான உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. கொஞ்சம் விவேகத்தில் நீங்கள் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் சக ஊழியர்களும் கொஞ்சம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துடுங்க. உடன் பணி செய்யக்கூடிய தேவையற்ற பேச்சுக்கள்லாம் வேண்டாம். சண்டை சச்சரவு இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுங்க. பேசாமல் இருப்பதை கொஞ்சம் அதாவது ரிலாக்ஸாக இருக்க கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் இருந்தால் அந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்புலாம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைவேற போகுது. ஒரு முயற்சியோ நீங்கள் ஏதாவது எதிர்பார்ப்பு அந்த எதிர்ப்புலாம் உங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. மற்றபடி ஒரு பாசம் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். மகர ராசியை பார்த்தவங்களுக்கு என்று நீங்கள் திட்டமிட்டு செய்கின்ற எந்த ஒரு பணியும் கொஞ்சம் தடைகள் இருந்தால் தடைகள்லாம் மறையக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் திட்டமிட்டு செய்கின்ற போது எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறப்போது உங்களுக்கு. இந்த பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கான முயற்சியும் எடுங்க. முயற்சி எடுத்தால் கொஞ்சம் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய கல்விக்கு கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு புதுவிதமான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது. கல்வியிலையோ படிக்கின்ற முறையில் கிடைக்க போகுது. அந்த மாற்றத்துக்கு நல்ல மாற்றம் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் முயற்சி பண்ணி அதுக்கான ஒரு பலனை கண்டிப்பாக பெற போகிறீங்க. நீங்கள் இந்த கடினமான சூழ்நிலை கூட கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் நீங்கள் இன்றைக்கி பெற போகிறீங்க. நீங்கள் கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு பேச நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். விட்டு பேசாலே உங்களுக்கு குடும்பம் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த உறவு சார்ந்த சில விஷயங்கள் முடிவில் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகுது. கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. நீங்கள் மற்றபடி ஒரு அன்பு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். கும்பராசனை பார்த்தவங்களுக்கு என்று இந்த அரசு தொடர்பான பணிகளில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அரசு பண்ணிகிட்டு இருக்கோன்னா கொஞ்சம் கவனத்தோடும் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது. கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் ஒரு தெளிவு ஏற்பட போகுது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த உடனிருப்பல் இடத்த கொஞ்சம் தேவையற்ற விவாதங்கள்லாம் வேண்டாம். கூட நண்பர்களோ இல்லை உறவினர்களோ இல்லை உங்கள் உடன் சக பணியாளர்களோ கூட தேவையற்ற விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நிதானமாக நீங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்ததை நீங்கள் செஞ்சக்கூடிய காலகட்டம் அமைதியான கொஞ்சம் பதட்டப்படாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் வெற்றி கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு புதுவிதமான சில ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி. இந்த ஆடம்பர பொருட்கள் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடம்பர பொருட்களை கொஞ்சம் செலவு செய்வதை கொஞ்சம் யோசிங்க. மற்றபடி ஒரு களிப்பு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மீனராசி பார்த்தவங்களுக்கு என்று எதுலேயும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக செயல்படுங்க. அவசரப்படாமல் பதட்டப்படாமல் எடுத்தங்கவுத்தோன்னு பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சரிகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு செயலும் வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கண்டிப்பாக உண்டுங்க. கொஞ்சம் கவனம் பாருங்கள். உங்களுடைய உத்தியோக பொறுப்பெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. பணி செய்யறது கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்க போகுது. அதுலேயும் கொஞ்சம் கவனம் பாருங்கள். எதிர்பாராத சில பயணங்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது. அதனால் பயணங்கள் மூலம் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு கணவன் மனைவி சிறு சிறு விவாதங்கள்லாம் தோண்டி மறையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. புதிய நபர்களால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம். அதை கொஞ்சம் தவிர்ப்பதற்கான முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அதேமாதிரி மனசில் இருந்த சில ரகசியங்கள்லாம் கொஞ்சம் வெளிப்படுவதை தவிர்த்துருங்கள். அது தொழில் ரீதியோ குடும்ப ரீதியோ அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ரகசியம் யாரும் நீங்கள் ஷேர் பண்ணாங்க அமைதியாக ரகசியம் காப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் எதையும் ஷேர் பண்ணாங்க. பழைய நினைவுகளாக சில விதமான ஒரு சோர்வு ஏற்பட்டு நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுக்குள்ள மற்றபடி ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டை வேண்டிக்கிற மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.